வணக்கம் நண்பர்களே. ஸோ இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் டே 3 at எக்பாஸ்டன் நடந்து முடிஞ்சிருச்சு. சூப்பர் டே ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட் தான் கண்டிப்பா சொல்லி ஆகணும் மக்களே. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். டே ஸ்டார்ட் ஆனோடனே பாத்தீங்கன்னா சிராஜ் பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுத்தாரு. ரூட் தான் இருக்கட்டும், இமிடியா ஸ்டோக்ஸ் விக்கெட்டா இருக்கட்டும், அண்ட் இங்கிலாந்து ரியலி அண்டர் பிரஷர். அங்கிருந்து இங்கிலாந்து ஒரு மரண கவுண்டர் பஞ்ச் கொடுத்தாங்க வித் 300 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் ஜேமி ஸ்மித் அண்ட் ஹாரி ப்ரூக். ரெண்டு பேருமே டேடி 100 அடிச்சாங்க. ஹாரி ப்ரூக் 158 அடிச்சாரு. அண்ட் இன்னொரு பக்கம் ஜேமி ஸ்மித் 184. ஃபேண்டாஸ்டிக் நாக், ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாக் இன் டெஸ்ட் கிரிக்கெட் ரீசென்ட் டைம்ஸ் கண்டிப்பா சொல்லலாம். அண்ட் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பார்ட்னர்ஷிப் ரன் பால் ஆனாங்க. அந்த அளவுக்கு போட்டு தாக்கினாங்க இந்தியாவை. அண்ட் அதுக்கப்புறம் இந்தியா சூப்பரா கம்பேக் ஆனாங்க. கண்டிப்பா we have to give huge credit to முகமது சிராஜ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டிங் விக்கெட்ல 6 விக்கெட்ஸ் எடுக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாதுங்க. ஐ திங்க் இந்த ஒரு ஸ்பெல் தான் அவரோட டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பெல் நான் கண்டிப்பா சொல்லுவேன். கன்சிடரிங் தி கண்டிஷன்ஸ். ஒரு பக்கம் ஆகாஷ் தீப்போட ஸ்பெல்லையும் நம்ம மறந்துடக்கூடாது. அவரும் சூப்பரா போட்டு 4 விக்கெட் எடுத்தாரு. பிரசித் வாஸ் ஒன்ஸ் அகைன் சோ டிசப்பாயிண்டிங். ஸ்பின்னர்ஸ் பெருசா பர்ச்சேஸ் இல்ல. திருப்பி இந்தியா பேட்டிங்ல 64 for 1 லீட் பை 244 ரன்ஸ். நல்ல ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. கண்டிப்பா ஒரு 490 500 இந்தியா டார்கெட் செட் பண்ணணும் மக்களே.